வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளீட் மாடியூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ளீட் மாடியூலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட் மாடியூலில் எப்படி வந்து ரிப்போர்ட்டிங்கில் எடுக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதோட மீட்டர் ஓடோமீட்டரை வச்சு அதோட வண்டியோட கெப்பாசிட்டி, அந்த பிராண்டுக்கான எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங்கில் எடுக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எந்த வெஹிக்கிளுக்கு அதிகமாக நம்ம வந்து காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் எடுக்கும்போது ஸோ அந்த வெஹிக்கிளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம வேறு வெஹிக்கிள் வாங்கலாமா, இல்லை அந்த மாதிரி சூஸிங்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளீட் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூஸ் இருக்குது. ஸோ லிஸ்ட் வியூஸில் நம்ம ரிஜிஸ்டரில் இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸுக்கான இது இருக்கும். இங்கே வந்து மாடல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் யார், ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, அது எப்போ ஃபினிஷிங் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கிறது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபினிஷிங் ஆக போகுது. ஸோ ரினியூவல் பண்ணனா பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெனுலே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண போது காஸ்ட் அண்ட் ஓடோமீட்டர் அப்படின்றது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி எடுக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில்டர் டிஃபால்ட் எடுத்து விட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு. ஸோ டேட்டில் வந்து நம்ம எந்த இயர் வைஸ், மந்த் வைஸ், குவார்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். நான் இயர் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து வெஹிக்கிள் வைஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெஹிக்கிள் வைஸ் போய்க்கலாம். தென் அதுக்கப்புறம் வெஹிக்கிள் வைஸ், அதுக்கப்புறம் டிரைவர் வைஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிரைவர் வைஸ் எடுத்துக்கலாம். தென் அதில் காஸ்ட் டைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்ட் இருக்குது. தென் அதே மாதிரி கவுண்ட்டுமே இருக்குது. எத்தனை முறை நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சர்வீஸ், அந்த இதெல்லாம் உங்களால் பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் சார்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பை சார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பை சார்ட்ஸில் எதெல்லாம் வேணாமோ அதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து மாறிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வேல நீங்கள் வந்து மேப் யூஸ்லேயும் நம்மளால் பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பைவோட் அப்படின்ற இது இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸலில் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபார்மெட்லேயும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் மெஷர்ஸ் இருக்குது, அப்புறம் கவுண்ட்டு, ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட்டிங்கில் வந்து ஓடோமீட்டர். இப்போ நம்ம டெய்லி வந்து வெஹிக்கிள் வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஓடோமீட்டர் ரிஜிஸ்டர் வந்து நம்ம பண்ணி வைப்போம், கரெக்டுங்களா? ஸோ அந்த அந்த ரிப்போர்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து ரிப்போர்ட்டிங்கில் ஓடோமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்குல்லையா, அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வைஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெஹிக்கிள் வைஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைன் சார்ட்டில் இருக்குது. இதில் நீங்கள் பை சார்ட் மாற்றுறீங்க அப்படின்னா பை சார்ட் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த பார் சார்ட் மாற்றணும் அப்படின்னாலும் பார் சார்ட் மாற்றிக்கலாம். தென் இங்கே வந்து மைலேஜ். ஸோ இதில் வந்து ஓடோமீட்டரோட வேல்யூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வேல்யூஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வியூஸ் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் ஃபில்டர் எடுத்து விட்டுறேன். ஸோ இதில் வந்து கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிற கேட்டகரி வைஸ், ஓடோமீட்டர் கேட்டகரி வைஸ், அதுக்கப்புறம் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் மாடல் வைஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் மாடல் வைஸ் எடுக்கலாம். இல்லை ஃபியூவல் டைப் வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஃபியூவல் டைப். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வந்து ஃபில்ட்ரேஷன் நீங்கள் போட்டுக்க முடியும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் கஸ்டம் ஃபில்டரும் இருக்குது. நீங்கள் வந்து ஃபில்டர் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இருக்கிற எல்லா ஃபீல்டுமே இதில் இருக்கும். நம்ம ஃபீல்டை சூஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டை நியூவாகவே மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இருந்து நம்ம எப்படி வேணால் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.